அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து ஜிஎஸ்டி ரேட் சம்பந்தப்பட்டதுதான் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இது வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 31/2017, அதாவது நோட்டிபிகேஷன் நம்பர் 31/2017 கொடுக்கப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட், மாற்றம்னு சொல்லலாம். ஸோ இதுலயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்தரா இன்னும் 2 கேட்டகரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ்க்கோ இல்ல இதுக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா என்ன ரேட் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 31/2017 நமக்கு அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 11 பார்த்தோம். அதாவது 11, 20, 24. ஸோ 11 அதுக்கப்புறமா ஆட் பண்ணதுல 20, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் ஆட் பண்ணது 24, இப்போ நம்ம பார்க்க போறது 31. ஸோ 11, 20, 24, இப்போ நம்ம பார்க்க போறது 31. ஸோ 31/2017 என்னங்கிறது நமக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 31/2017. இது வந்து எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 11, நம்பர் 20 அண்ட் 24. ஏன் இது மூணையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, 11ங்கிறது வந்து பிரின்சிபல் நோட்டிபிகேஷன். அதுக்கப்புறம் 11க்கு அமெண்ட்மெண்ட் கொடுத்தது தான் 20, 20ல இருந்து திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணது வந்து 24. அப் டு 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 வகையான கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ 6 கேட்டகரி ஆஃப் சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. 7th கேட்டகரி வந்து இந்த 31/2017 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இன்வால்விங் predominantly எர்த் ஒர்க். எர்த் ஒர்க்னா என்னன்னா அண்டர் கிரவுண்ட் சிவில் ஒர்க். அண்டர் கிரவுண்டுக்கு கீழே நடக்கிற சிவில் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த இந்தியன் ஆயில் அந்த ஐஓஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டுக்கு கீழே பைப் லைன் போடுவாங்க. அதே மாதிரி இப்போ மெட்ரோ ரயில். ஸோ மெட்ரோ ரயில்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கீழே எர்த் ஒர்க் நடக்கும். ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஜாப். ஸோ எர்த்துக்கு கீழே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறது. ஸோ அதுதான் வந்து இங்க எர்த் ஒர்க், அதாவது அண்டர் கிரவுண்ட் சிவில் ஒர்க். அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் மட்டும் தான் இங்க ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூட்டிங் மோர் தென் 75% ஆஃப் தி வேல்யூ ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. அப்ப 75% ஆஃப் வேல்யூ ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் யாருக்கு தான் இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கோ அல்லது லோக்கல் அத்தாரிட்டிக்கோ இருக்கணும். இல்லைன்னா கவர்மெண்டல் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் என்டிட்டி. கவர்மெண்ட் அத்தாரிட்டியா இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் என்டிட்டியா இருக்கலாம். இப்போ நீங்க இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஓசி எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்டிட்டிக்குள்ள வரும். அதே இது இப்போ நீங்க எல்என்டி மெட்ரோ ரயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தாரிட்டிக்கு கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 75% ஆஃப் தி வேல்யூ ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். 100, ஃபார் எக்ஸாம்பிள் 100 crore நம்மளோட ப்ராஜெக்ட் வேல்யூ அப்படின்னா அதுல 75% வேல்யூ வந்து நம்ம கவர்மெண்டோட டர்ன் ஓவரா இருக்கும். அப்ப 75%, அப்ப 75 கோடி வந்து கவர்மெண்டோட அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறதுதான். ஸோ 75% ஆஃப் தி வேல்யூ ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ப்ரொவைடட் டு த சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், யூனியன் டெரிட்டோரியா இருக்கலாம், லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கலாம், கவர்மெண்டல் என்டிட்டியா இருக்கலாம், ஆர் கவர்மெண்டல் அத்தாரிட்டியா இருக்கலாம். இதுக்கு என்ன ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 5% தான். இந்த ஜிஎஸ்டி ரேட் வந்து ஜஸ்ட் 5%. ஸோ 2.5% சிஜிஎஸ்டி அண்ட் 2.5% வந்து எஸ்ஜிஎஸ்டி. இதுக்கு கண்டிஷன் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா இருக்கு. வேர் சர்வீசஸ் ஆர் சப்ளைடு டு கவர்மெண்ட் என்டிட்டி. நம்ம வந்து கவர்மெண்ட் என்டிட்டிக்கு வந்து இப்போ சப்ளை பண்றோம் அப்படின்னா they should have been procured by the said entity in relation to work entrusted to it. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
சார் நான் வந்து இப்போ கவர்மெண்ட் என்டிட்டிக்கு வந்து இப்போ அந்த ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ஒர்க் கம்பெனி வந்து சப்ளையர், இந்த சப்ளை பண்றவர் என்ன பண்ணணும்னா எங்க பொருளை வாங்க சொல்றாரோ அந்த என்டிட்டி, அதாவது கவர்மெண்ட் என்டிட்டி எங்க பொருள் வாங்கணும் இல்ல அவங்க சொல்ற இடத்துல அல்லது கவர்மெண்ட்டே அவனே சப்ளை பண்ணும். ஸோ அவங்க கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். வெளியில வேற யாருக்கிட்டையும் என்ன பண்ண முடியாதுன்னா வாங்க முடியாது. அப்படி வாங்குனா இந்த கண்டிஷன்ஸ் இந்த 5%ஓட கேட்டகரிக்கு கீழே வர மாட்டாங்க. அவங்களோட ரேட்டு 12%க்கு போயிடும். ஏன் அப்படின்னா அது டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற கேட்டகரியில போயிடும். சரியா? சோ அப்ப இந்த கண்டிஷன் என்னன்னா they should have been procured by the said entity in relation to work entrusted to it. இந்த ஒர்க் யாருக்கு வந்து அந்த அலோகேட் பண்ணிருக்காங்களோ அவங்க எந்த என்டிட்டில வாங்கணும்னு சொல்றாங்களோ இந்த கவர்மெண்ட் என்டிட்டி அவங்க தான் சப்ளை பண்ணும். ஸோ ஒன்னு கவர்மெண்ட் என்டிட்டியே சப்ளை பண்ணும் அல்லது கவர்மெண்ட் யாருக்கிட்ட சொல்லுதோ அவங்க கிட்ட இவங்க வாங்கணும். அதை தவிர வேற யாருக்கிட்டையும் இவங்க என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஸோ இது ஒன் ஆஃப் த சர்வீசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது வந்து எய்த் கேட்டகரியா புதுசா ஆட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆஃப்ஷோர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ ஆஃப்ஷோர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா அந்த கடல் தாண்டி உள்ள அந்த ஆயில் மினரல்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்கல்ல. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இதுதான். ஸோ இஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கடலுக்கு உள்ள அந்த கடலுக்கு உள்ள வந்து ஆயில் இருக்கலாம் அல்லது கேஸ் இருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மினரல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் அது சிவில் ஒர்க்குக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 12% ரேட்டு. அதுக்கு கம்மியா இருக்கானா இல்ல. ஸோ 12% ரேட்டு. இதுக்கு வந்து என்ன கிடையாது, கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து டைரக்டா அவங்க இன்போர்ட் டாக்ஸ் கிரெடிட் வந்து எடுத்துக்கலாம். there are no conditions prescribed under the GST Act. ஸோ இதுதான் வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 31/2017. அதுக்கப்புறமா 9th சர்வீசஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அதர் தென் 8th சர்வீசஸ் தவிர மற்ற எல்லாத்துக்கும் 18% அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணிருக்கேன். 1 and 2 இந்த கேட்டகரி 1 and 2 வந்து பிரின்சிபல் நோட்டிபிகேஷன் 11ல ஆரம்பிச்சது. 3, 4, 5 வந்து 20/2017ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. 6 மட்டும் 24/2017ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. 7 and 8 வந்து இப்போ நோட்டிபிகேஷன் நம்பர் 31/2017ல இன்ட்ரடியூஸ் பண்ண சர்வீசஸ். ஓகே, ஸோ இதை தவிர வேற ஏதாவது சர்வீசஸ் இருந்தது, வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு 18% ரேட்டு அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்ல வராங்க. ஓகே, ஸோ மீண்டும் நாளை நாம இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மணிமாறன் கதிரேசன். நன்றி, வணக்கம்.